திருமயம் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் அமைச்சர் எஸ் ரகுபதி பொன்னமராவதி ஒன்றியத்திற்கு உட்பட்ட சித்தூர், கூடலூர் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர் திமுக அரசின் திட்டங்கள் குறித்த விமர்சனங்களுக்கு பதிலடி கொடுத்தார். இலவசங்கள் மக்களை கெடுப்பதற்காக அல்ல, பாமர மக்களிடம் பணப்புழக்கத்தை ஏற்படுத்தவே வழங்கப்படுகின்றன என்றும் அந்த பணம் மீண்டும் சந்தைக்கு சென்று பொருளாதார வளர்ச்சியை உருவாக்குவதாகவும் அவர் விளக்கமளித்தார். மேலும் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தவுடன் இல்லத்தரசிகள் திட்டத்தின் கீழ் 8000 ரூபாய்க்கான கூப்பன்கள் வழங்கப்படும் என்று உறுதியளித்தார். இலவசத்தை வந்து கெடுதல்னு சொல்றார் மோடி. இலவசத்தை கொடுத்து மக்களை கெடுக்கிறீங்க நீங்கன்னு சொல்றாரு. இலவசம் கொடுக்கிறது கெடுக்கிறதா? அதனால பணப்புழக்கம் வருது. அந்த பணம் நீங்க கையிலேயே வச்சுக்கிட்டு இருக்கீங்க, வீட்டுக்கு முடிஞ்சு வச்சுக்கிட்டாலும் அந்த பணம் கல்விக்கு தான் போகுது. ஏதாவது ஒரு பொருள் உற்பத்தி பண்ற பொருளை தானே வாங்குறோம். அப்ப அந்த பொருளுக்கு பதிலாக இன்னொரு பொருளை அந்த கடைக்காரன் வாங்குவானா இல்லையா? அப்ப பணம் சுழன்று கொண்டே இருக்கும். அந்த பண சுழற்சி தான் பொருளாதார வளர்ச்சி. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.